அம்ர் பின் மைமூன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு சஹாபி அல்ல, தாபிஅ. ரசூலுல்லாவை காணாத ஷஹாபாக்களை கண்டவர். அவர் சொல்லுகிறார், அமீருல் மூமின் அவர்கள் பள்ளிவாசலுக்கு வந்தார். ரொம்ப சுருக்கமாக சொல்கிறார். சுபஹு நேரம் வந்தார்கள். அல்லாஹ் அக்பர் என்று கைகளை கட்டி கொண்டார்கள். வழமையாக அவர் வந்தார், ஸ்டவ் என்று சொல்லுவார்கள். ஏதாவது சஃப்லே மக்கள் பிரிந்திருந்தால் சேர்த்து வைக்காமல் ஒருபோதும் அமீருல் மூமின் அவர்கள் தொழுவிக்க மாட்டார்கள். எப்பொழுதும் சஃப்பை சேர்ப்பார்கள். அன்றைக்கும் வந்தார்கள். வழமையும் போன்று சுபகிலே முதல் ரக்காத்திலே சூரா யூசுப் ஓதுவார், சூரா நஹல். அப்படி இல்லைன்னா சூரா நஹலை ஓதுவார். ஏன் தெரியுமா சூரா யூசுப் ஓதுவார்? நிறைய மக்களுக்கு சுபஹு கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நீட்டமாக ஓதுவார். இரண்டாவது ரக்காத் சுருக்கமாக ஓதுவார். யார் இதெல்லாம் விவரிக்கிறது? அம்ர் பின் மைமூன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர் ஒரு தாபிஅ. ரசூலுல்லாவை காணவில்லை, ஒரு பொடியன் இளைஞன். அவர் உமர் பின் கத்தாபை கண்டார், சஹாபாக்களை கண்டார். அடுத்த ஜெனரேஷன். அவர் சொன்னார், சஃப்லே முதல்ல நான், எனக்கு பக்கத்தில் பெரிய தோழர்கள். அமீருல் மூமின் வந்தார்கள். அல்லாஹ் அக்பர் என்று கைகளை கட்டினார்கள். சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதினார்கள், முடிக்கவில்லை. சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதினார்கள், முடிக்கவில்லை. ஷஃப்லே நாங்கள் எல்லாம் இருக்கிறோம். ஷஃப்பை பிளந்து கொண்டு ஒருவன் வந்தான். நாங்கள் தொழுது கொண்டிருக்கிறோம். பிளந்து கொண்டு வந்து ஒரே குத்து குத்தினான். அமீருல் மூமின் அவர்கள் அப்படி சாய்ந்து விழுந்தார். நான் என் கண்களால் பார்த்தேன் என்றார். பின்னாடி சப்தம் வந்தது. மக்கள் தஸ்பீஹ் சொன்னார்கள். அமீருல் மூமின் அவர்களுக்கு மறந்து விட்டதா கிராத்து, குர்ஆன் மறந்து விட்டதா? அதனால் அவர்கள் என்ன பண்ணினார்கள்? ஓத மறந்துட்டாரா? மறதியில் என்ன நடந்தது என்று இவர் சொன்னார் ஒரு வார்த்தை. புகாரியை பிரட்டி பாருங்கள். அந்த வார்த்தை தெரிந்தவர்களுக்கு தெரியும், கண்டவர்கள் கண்டார்கள். அவ்வளவு அவருக்கு தாங்க முடியாத அதிசயம். அவர் சொன்ன வார்த்தை அம்ர் பின் மைமூன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர் சொன்னார், கண்டவர்கள் கண்டார்கள், நான் கண்டேன். அமீருல் மூமின் கீழே விழுகிற நேரம் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் முன்னாடி சஃப்லே அவருடைய கையை பிடித்தார். கையை பிடித்து முன்னாடி தள்ளி ஸலா தொழுகை என்றார். ஜஸீரத்துல் அரபுடைய தலைவர். சுப்ஹானல்லாஹ். குத்தினால் என்னை பார்த்துட்டு தொழுக, மற்றது அப்படி சொன்னாலும் தப்பு இல்லை. அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தள்ளி ஸலா. அல்லாஹ் அல்லாஹ் ஜஸீரத்துல் அரபுடைய தலைவர். ஜஸீரத்துல் அரபு இல்லை, அதை தாண்டி போய்விட்டது. எகிப்து ஆட்சி எங்கேயோ போய்விட்டது. அவருடைய தலைவர் கீழே விட ஸலாத்துன் ஹஃபீஃபா, சுருக்கமாக அவர் தொழுவிக்கிறார். தொழுவிச்சு முடிஞ்ச உடனே ரத்தம் போகுது. கேட்டார். வந்தோடனே ஃபர்ஸ்ட் கேள்வி, உலக வரலாறில் மகாத்மா காந்தி அசந்து போனார். பெரும் பெரும் தலைவர்கள் அசந்து போனார்கள். மேடையில் ஏறி பேசினார். ஒரு உமர் வேண்டுமே என்றார்கள். உமர் வேண்டுமே என்றார்கள். ஏன் தெரியுமா? ரலியல்லாஹு அன்ஹு. அவர் ஒரு வார்த்தை கேட்டார், என்னை குத்தியது யார்? அவருடைய ஆதங்கத்தை பாருங்கள். ஸஹீஹுல் புகாரி 3700வது செய்தி, என் ஞாபகம் சரி என்றார். அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, அப்பாஸ் ரலியல்லாஹு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் போறார். போய் பார்த்துட்டு சொல்லுங்க, அமீருல் மூமின் அவர்களே, அந்த ஈல்ஜ் முகீராவுடைய ஈல்ஜ் யாரு? அடிமை. மதீனாவுக்குள்ள யாராவது வந்தா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் இருக்கிறனால ஹை செக்யூரிட்டி ஜோன், யாருக்கும் வரையலாது. பெர்மிஷன் கேட்கணும் தலைவர்கிட்ட. நான் அவனுக்கு நலவை நாடினேன். வெளிநாட்டிலேருந்து யாராவது உள்ள வந்து வேலை செய்யறதா இருந்தா அவங்க பெர்மிஷன் கேட்டு நான் அவனுக்கு நலவை நாடினேன். அவன் உள்ள பூந்துட்டானா ஒரே ஒரு வார்த்தை, உலகம் அசந்து போன ஒரு வார்த்தையை சொன்னார். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி லம் யஜஅல் மீதத்தி பியதி ரஜுலின் யத்இல் இஸ்லாம். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வை புகழ இடம் தேடினார் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. அல்ஹம்துலில்லாஹ், முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய ஒருவருடைய கையால் என்னை குத்த விடாமல் பாதுகாத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யார் கொள்கைவாதி? குத்திட்டான் என்று பதுவாவா? எப்ப அல்லாஹ்வை புகழ்வது? அல்ஹம்துலில்லாஹ். எப்ப அல்லாஹ் அக்பர் சொல்லுவது? அல்லாஹ் தந்த ஹிதாயத்துக்கு எவ்வளவு புகழணும்? அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். எங்களை நேர்வழிப்படுத்தியாய் அல்லாஹ், உனக்கே அல்லாஹ் அக்பர், நீயே பெரியவன் யா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், உனக்கே எல்லா புகழும். இடம் தேடி 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 சொல்ல வேண்டுமே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. குத்தப்பட்ட உமர் பின் கத்தாப் என்ன சொன்னார்? அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி லம் யஜஅல் மீதத்தி பியதி ரஜுலின் யத்இல் இஸ்லாம். இஸ்லாம் என்று சொல்லக்கூடியவருடைய கையால் குத்த விடாமல் இந்த உமரை ஒரு காபிர் கையால் குத்த விட்ட அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்றார். சுப்ஹானல்லாஹ். எது ஈமான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எது பொறுமை? 3 நாட்களில்
அவர் கொலை செய்ய, அவர் ரத்தம் போகிறது, புகாரியை பிரட்டுங்கள். அவருக்குரிய ஆதங்கத்தோடு சொல்கிறேன், எப்படி இஸ்லாம் என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். மகனை கூப்பிடுகிறார், யா அப்துல்லா. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு மிக சிறப்பான தோழர், மிக சிறப்பான வளர்ப்பு, மிக சிறப்பான அருமையான தோழர், ரசூலுல்லாஹ்வை அணுவணுவாக பின்பற்றினவர். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அப்படிப்பட்ட பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தரணும். வாப்பா கூப்பிடுகிறார். ஆட்சியிலே தன்னுடைய மகனுக்கு அதிகாரம் இல்லை. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். என் மகனுக்கு ஆட்சியிலே அதிகாரம் இல்லை. என்ன சொன்னார் அப்துல்லா? பாரத்தை சொன்னார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, போங்க சலாம் சொல்லுங்க, சலாத்தை எத்தி வைங்க. சொல்லிவிட்டு ஒரு வேண்டுகோள். என்ன வேண்டுகோள் தெரியுமா? ரசூலுல்லாஹ் அடக்கம் செய்யப்பட்ட இடம், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடம், அதுக்கு பக்கத்தில் ஆயிஷா நாயுடைய வீட்டில் உமர் அடக்கம் செய்யப்பட விரும்புகிறார். நான் ஆசைப்படுகிறேன், கொஞ்சம் போய் பெர்மிஷன் கேளுங்க. அவங்க பெர்மிஷன் தந்தா மகனே என்னை அடக்குங்க, இல்லைண்டா முஸ்லிம்களுடைய மையவாடியில் என்ன அடக்குங்க. சுப்ஹானல்லாஹ். ஒரு வார்த்தை சொல்லுவார் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அந்த வார்த்தையை பதிவு செய்கிறார். என்ன சொல்லுவார்? மகனை கூப்பிட்டு குல் உமர். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா போய் சொல்லுங்க, உமர் சொன்னார். வலா தகுல் அமீருல் மூமினீன், அமீருல் மூமின் சொன்னார் என்று சொல்லாதீங்க, குல் உமர், உமர் சொன்னார் என்று சொல்லுங்கள். சுப்ஹானல்லாஹ். அதிகாரத்தோட அந்த இடத்தை உமர் கேட்கவில்லை ரலியல்லாஹு அன்ஹு. அந்த இடத்தை அதிகாரத்தோடு நான் கேட்கவில்லை. அதுதான் அர்த்தம். அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, அதிகாரத்தோடு எனக்கு அந்த இடம் தேவை என்று கேட்கல. அது ஆயிஷா நாயக்குரியது. எப்படி பணிவு பாருங்க. அவர் போய் சலாத்தை சொல்லி கேட்டால் அழுகிறாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அது அவருக்கு சொந்தமான இடம். சுப்ஹானல்லாஹ். இந்த மண்ணிலே ரவுதா, ரசூலுல்லாஹ்வுடைய அடக்க ஸ்தலம். நானும் நீங்களும் போய் சலாம் சொல்லிவிட்டு வருகிறோம். அடையாளப்படுத்தப்பட்டு எந்த ஈதும் இல்லை, எந்த திருவிழாவும் நடத்தப்படாது இந்த உம்மத்திலே மிக சிறப்பான நபி அடக்கம் செய்யப்பட்ட இடம். நானும் நீங்களும் கடந்து வருகிறோம். மிக சிறப்பான ரவுலா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அது எனக்குரிய இடம், உமர் என்னை விட சிறந்தவர், அவருக்கு அது. சுப்ஹானல்லாஹ். மூன்றாவது நாள், சுருக்கமா சொல்றேன், இது ஒரு 2-3 பேஜுக்கு இந்த ஹதீஸ் வரும், பிரட்டி படியுங்க. மூன்றாவது நாள் அவர் வீட்டுக்கு வருகிற மகன் 1வது நாள் கேட்டுட்டு வர்ற நேரம், அண்ணன் உங்க மகன் வந்தாச்சுன்னு சொல்ற நேரம், என்ன கொஞ்சம் எழுப்பாட்டி வைங்க என்றார். அவர் எழுப்பாட்டி வைக்கிற நேரம் மகன் என்ன சொன்னாங்க? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி என்ன சொன்னாங்க? அது உங்களுக்கு வாப்பான்ட்டாங்க, என் தலையில உள்ள பாரம் நீங்கிட்டா. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ்வோடு அடக்கம் செய்யப்பட வேண்டும். என்ன உணர்வு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்ன உணர்வு! சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுது ரசூலுல்லாஹ்வுடைய மடியிலே தலையை வைத்துக் கொண்டு, சின்ன புள்ள வாப்பாவுடைய மடியில தலையை வைத்து தடாவி தடாவி பேசுற ஒரு சம்பாஷணை. சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய இருக்க தலை ரசூலுல்லாஹ்வுடைய மடியில செல்லமாக அவர்கள் செல்ல பிள்ளை போன்று மதீனாவிலே சில நாட்கள் நடந்தது. சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து ரசூலுல்லாஹ் பேசிக் கொண்டிருக்கிற நேரம் ரசூலுல்லாஹ்விடம் கேட்டார், யா ரசூலல்லாஹ், மடி எங்கே? அல்லாஹ்வுடைய தூதருடைய ரஹ்மத்துல் ஆலமீனுடைய மடியிலே அவருடைய தலை. ஒரு ஆச்சரியமான ஒரு கேள்வி கேட்டார். இன்றைக்கு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களோடு இருக்கிறதுக்கு எங்களுக்கெல்லாம் சர்வசாதாரணமாக பாக்கியத்தை தந்தார். மறுமையிலே நீங்கள் போனால் நபிமார்களோடு இருப்பீர்கள். நாங்கள் யார் யா ரசூலல்லாஹ்? உங்களோடு எப்படி இருப்பது யா ரசூலல்லாஹ்? என்ன செய்வது யா ரசூலல்லாஹ்? உங்களை எல்லாம் பார்க்க வர முடியுமா? சொர்க்கத்திலே பெற முடியுமா? மடியிலே படுத்துக்கொண்டு செல்லமாக ரசூலுல்லாஹ் மடியிலே படுத்துக்கொண்டு சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுது அழுது கேட்டாரே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மதீனாவுடைய இரவுகளை எல்லாம் உங்களுக்கு விவரித்து சொல்ல வேண்டிய தேவையில்லை. நீங்கள் எல்லாம் படித்திருப்பீர்கள். மதீனாவுடைய பகல்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஹதீஸ் கிதாபுகள் வாயிலாக, தமிழாக்கம் செய்யப்பட்ட வாயிலாக ஒரே ஒரு நாள் மதீனாவில் நீங்கள் வாழ்ந்து பாருங்கள். ஒரே ஒரு நாள் மதீனாவில் வாழ்ந்து பாருங்கள். இந்த உலகத்திலே வாழக்கூடிய மிக சிறப்பான வாழ்க்கை மதீனத்து மக்கள் வாழ்ந்த வாழ்க்கை, அன்சாரிகளும் முஹாஜிர்களும் வாழ்ந்த வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்காக வேண்டி நீங்கள் வாழ்ந்து பாருங்கள். ஆச்சரியமான வாழ்க்கை. தைரியம் உங்களுக்கு வரும். தஹஜ்ஜுடைய தொழுகை இந்த சத்தியத்தை நிலைநாட்டக்கூடிய உறுதியை உங்களுக்கு கொண்டு வந்து தரும். இந்த கயவர்கள், இவர்களுக்கு எவர்களுக்கும் நீங்கள் பயப்பட மாட்டீர்கள். எது நடந்தாலும் இந்த பள்ளிவாசல் கட்டுகிற நேரம் நான் இந்த பள்ளிவாசலுடைய முன்னோர்கள், இதுக்கு முன்னோடியாக நின்றவர்களை நான் கட்டாயமாக ஞாபகப்படுத்தி ஆக வேண்டும். அதனுடைய தார்மீக கடமை. அவர்கள் ரிமாண்ட்
பண்ணப்பட்டார்கள், அவர்கள் அடைக்கப்பட்டார்கள். நானும் நீங்களும் காப்பட் போடப்பட்ட ரோட்டில் இன்றைக்கு ஜமாத் சத்தியத்தை சொல்லுகிறோம். ஆரம்ப காலத்தில் சாரியை சுத்தி வைத்துக் கொண்டு எப்பொழுது என்ன நடக்கும் என்று தெரியாமல், எப்பொழுது அடிப்பார்கள் என்று தெரியாமல், எசிடிகளை ஊதுவார்கள் என்று தெரியாமல் அப்படியெல்லாம் செய்யக்கூடிய ஒரு காலம் இருந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்களை எப்பொழுதும் மறக்காதீர்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அந்த நன்றி கடன் உங்களுக்கு இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படித்தான் இந்த ஜமாத்துகள் உருவாக்கப்பட்டது. அதனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள் ரசூலுல்லாஹ் பக்கத்தில் இருந்து கொண்டு, எப்படி யா ரசூலல்லாஹ் உங்களோடு இப்ப மடியிலே படுத்துக் கொண்டிருக்கிறேன், மறுமையிலே சொர்க்கத்தில் உங்க கிட்ட வர இயலுமா? அல்லாஹ் வகை அறிவித்தான். உடனே ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன அறிவித்தான்? சாலிஹானவர்கள், அதாவது நபிமார்கள், அந்த விஷயத்தை எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அந்த ஆயத்து எனக்கு இப்ப ஞாபகம் வருகிறதில்லை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இவர்கள் என்ன யாரை யாரை நேசிக்கிறார்களோ அவர்களோடு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை எழுப்பாட்டுவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அந்த உணர்வோடு வாழ வேண்டும் என்பதற்கு சொல்கிறேன். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதிர்பார்த்தது உலகத்தில் மட்டுமல்ல, ஜனாசாவுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி புகாரியில் இந்த ஹதீஸ் வருகிறது. அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு ஒருவரை கூப்பிட்டு சொல்லுகிறார். பிறகு சொல்லுவார், நான் நினைத்தேன் உமர் பின் கத்தாப், உமர் ரசூலுல்லாவுக்கு பக்கத்தில் அடக்கம் செய்யப்படுவார். ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹ் அடிக்கடி சொல்லுவார்கள், நானும் அபூபக்கர் உமரும் நுழைந்தோம், நானும் அபூபக்கர் உமரும் உட்கார்ந்தோம், நானும் அபூபக்கர் உமரும் நடந்தோம், நிச்சயமாக அவர் அந்த இடத்துல அடக்கம் செய்யப்படுவார் என்று நான் நினைத்தேன். ஆச்சரியம் தெரியுமா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே? ரசூலுல்லாவுக்கு 63, அபூபக்கர்களுக்கு 63, உமர் பின் கத்தாபுக்கு 63, 3 பேரும் 63, 3 பேரும் அந்த இடத்துல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிறப்பிக்க நினைத்தால் அவன் சிறப்பிப்பான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய ஆற்றலை நீங்கள் புரிந்து கொண்டால் அவன் எப்படி கண்ணியப்படுத்த வேண்டுமோ அப்படி கண்ணியப்படுத்துவான். இந்த உலகத்தில் எந்த கொம்பனுக்கு எதுவும் பண்ண முடியாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எது தீனுல் இஸ்லாம் என்று விளங்கினால் உங்களுடைய கடமைகளை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கொள்கை வளர்ந்து விட்டது இல்லை, இன்னும் வளர வேண்டியிருக்கிறது, எக்கச்சக்கமாக சொல்ல வேண்டியிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதற்காக வேண்டி இந்த செய்திகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படித்தான் அல்லாஹ் அவர்களை சேர்த்து வைத்தான், ஒரே இடத்தில், ஒரே மாதிரி, ஒரே வயசில். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன், அல்லாஹ் தூய்மையானவன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் சொன்ன அடுத்தவர் உஹது மலையில் எப்பயோ வாக்கிங் போற நேரம், உஹது அசையற நேரம், ஒருவர் ஷஹீத் என்று சொன்னார், அவர் ஷஹீதாக்கப்பட்டார். ஹிஜ்ரி அப்பொழுது 23. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹிஜ்ரி 23. அடுத்தவர் யார்? அவருடைய தாடி நீளமாகி விட்டது, வெள்ளையாகி விட்டது, அவருக்கு வயது 80 தாண்டி விட்டது. எல்லாரும் 63 போய்விட்டார்கள். உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 81 என்று நினைக்கிறேன், என் ஞாபகம் சரி என்றால் 81 வயது. அவருடைய தாடி நீளமாகி ஆட்சி செய்கிறார். ஹிஜ்ரி 35ஆம் ஆண்டு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்ன நடந்தது? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உஹது மலைக்கு மேலே இருந்து உஸ்மான் உங்களை கொல்லுவார்கள் என்றார் ரலியல்லாஹு அன்ஹு. உங்களை கொல்லுவார்கள், ஷஹீதாக்கப்படுவார்கள். நான் சொல்லக்கூடிய வாசக அமைப்பில் வரவில்லை, 2 ஷஹீதுகள் உஹது மலைக்கு மேல் இருக்கிறார்கள் என்று தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அப்படி என்றால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹார்ட் அட்டாக்லையோ வேற நோயிலையோ, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சாதாரண மௌத்தான மாதிரி உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 81 வயசாகி மௌத்தாக மாட்டார்கள், அவரை கொல்லுவார்கள். என்ன நடந்தது என்று வரலாறு சொல்வதற்கு நேரம் இல்லை, உங்களுக்கு தெரியும். மேல கூரையால் தான் இறங்கினார்கள், ஆட்சியாளரை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணினார்கள். பள்ளியிலே முனாஃபிக்கள் தொழுவிக்க ஆரம்பித்து விட்டான். ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி கூரையால் இறங்கி தாடியை பிடித்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மனைவியுடைய கையை வெட்டி கொண்டாந்து காட்டினார்கள். அவர் ரொம்ப பரிதாபமான நிலைமை அவருக்கு தெரியும், கொல்லுவார்கள் என்று தெரியும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உணர்வுபூர்வமான சம்பவம், நீளமாக சொல்வதற்கு நேரம் இல்லை என்பதற்காக முடிக்கிறேன். அவர் அந்த இடத்திலே ஷஹீதாக்கப்பட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்பொழுது நான் சொல்லுகிறேன், இப்பொழுது உங்களிடம் கேட்கிறேன், இது எல்லாம் ரசூலுல்லாஹ் சும்மா சொன்னார்களா? சும்மா சொன்னார்களா? தேவையில்லாமல் சொன்னார்களா? இதுக்கெல்லாம் காரணம் உண்டா இல்லையா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் எக்கச்சக்கமான வரலாறுகள் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். பல ஆண்டுகளுக்கு பிறகு அவைகள் எல்லாம் கண்கூடாக சஹாபாக்கள் பார்த்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடைசி நேரம் ரசூலுல்லாஹ்வுடைய முன்னறிவிப்பை ஞாபகப்படுத்தி மௌத்தாகின வேலையை ஞாபகப்படுத்துகிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அபூதர் கிஃபார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார் தெரியுமா? அதாவது இது கொள்கைவாதிகளுக்கு ரொம்ப முக்கியம். ஒரே ஜமாத்தில் இருந்தாலும் ஒரு மௌலவி ஒரு கருத்தை சொல்லுவார், இன்னொரு மௌலவி இன்னொரு கருத்தை சொல்லுவார். அந்த கருத்துகள் அகீதாவில் இல்லை, மஸ்அலாக்களில் கருத்து வேறுபாடுகள் வரலாம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், தக்லீதுவாதிகள் அல்ல நாங்கள். ஒரே கருத்தில் இருக்கணும் என்று எந்த இதுவும் இல்லை. தலைவர் சொன்னால் எல்லாரும் ஒரே கருத்து, அப்படி இல்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இஹ்லாஸ் கேட்ப என்னுடைய உஸ்தாத் அவர் விரலை நீட்டுவார், நான் விரலை அசைப்பேன்.
எனக்கும் அவருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஷேக் அல்பானி அவர்கள் அவருடைய கிதாபில் என்ன சொன்னார்கள்? விரலை அசைக்க வேண்டும் என்று சொன்னார். ஷேக் அல்பானுடைய நல்ல மாணவர் ஷேக் ஆதில் அல் முக்பில் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் பின்னாடி வந்து அவர் ஒரு ஆய்வு பஹஸ் பண்ணி எழுதினாரு, இல்லை விரலை நீட்டுவது சஹி என்று. அவர்கள் அடித்துக் கொள்ளவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் அதாவது இஹ்லாஸ் என்று ஒன்று இருக்கிறது. கருத்து வேற்றுமை வரலாம். அபூதல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சுருக்கமாக சொல்கிறேன், நீண்ட வரலாறு, புகாரி முஸ்லிம் நிறைய கிதாபுகள் வருகிறது, ஒவ்வொரு பகுதி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார் அபூதல் கிஃபாரியை நீங்கள் படித்தால் தேம்பி தேம்பி அழுவீர்கள். அப்படிப்பட்ட ஒரு தோழர். அவருடைய தபூக் யுத்தத்துக்கு ரசூலுல்லாஹ் போறாங்க. கடுமையான வெயில் காலம், அகோர வெயில் அடிக்குது. அந்த காலத்துல யாரும் யுத்தத்துக்கு போறது ரொம்ப கஷ்டம். ஆச்சரியமான விஷயம் என்னண்டா, ரசூலுல்லாஹ் போப்போக்களே கேட்பாங்க, யார் வரல? லிஸ்ட் வரும், முனாஃபிக் லிஸ்ட் எல்லாம் வந்துடும். இன்னார் வரல, இன்னார் வரல. கஅப் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர் அந்த யுத்தத்துக்கு போக முடியாமல் அவர் போயெல்லாம் போச்சு. அந்த யுத்தம் தபூக்கு போற டைம்ல சொன்னாங்க, யார் ரசூலல்லாஹ்? அபூதர் இல்லை என்றார்கள். அபூதர் இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்தான் தெரியுமா? கொஞ்ச நேரத்தில் தூரத்தில் சஹாபாக்களுக்கு அடையாளம் காண முடியாத நேரத்தில், காண இயலாது, தூரத்தில் ஒரு மனிதர் ஆடி ஆடி வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், அவர் அபூதராக இருக்கலாம் என்றார். சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட நேசம் பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அது அபூதராக இருக்கலாம். கிட்ட வருகிறார், தெரிகிறது எல்லாத்துக்கும் அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹ் சொன்னார், யம்ஷி வஹதா, தனியாக நடந்து வருகிறார், தனியாக வாழுவார், தனியாக மரணிப்பார், தனியாக எழுப்பப்படுவார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தனியாக நடந்து வருகிறார். அவர் அங்க வருகிறார். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தனியாக வாழுவார், தனியாக மரணிப்பார், தனியாக அடக்கம் செய்யப்படுவார், தனியாக எழுப்பப்படுவார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் வரலாறுகளை நீட்டமாக பேசவில்லை, நான் டிரெக்டா வருகிறேன் கடைசி பகுதிக்கு. என்ன பகுதி? அபூதல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் முஃப்தி, ஷாமுடைய ஃபத்வா கொடுக்கக்கூடியவர், ஒரு பொறுப்பில், ஆட்சி பொறுப்பில் உள்ளவர். அவர் ஒரு ஃபத்வா கொடுத்தார். அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை அவருக்கு மறக்க முடியாமல் இருந்தது. அந்த சம்பவத்தை வைத்து அவர் ஒரு ஃபத்வா கொடுத்தார். என்ன ஃபத்வா தெரியுமா? யாரெல்லாம் சொத்து செல்வங்கள் சேர்க்கிறீர்களோ அந்த சொத்து செல்வங்களை நீங்கள் தர்மம், அதாவது சாப்பிடுவதற்கு தேவையானதை வைத்து, உடுப்பதற்கு தேவையானதை வைத்து, மற்ற அவ்வளோத்தையும் தர்மம் பண்ண வேண்டும், மற்ற அவ்வளோத்தையும் தர்மம் கொடுக்க வேண்டும். ஃபத்வா பெரிய பிரச்சனை ஷாமுலே. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி கூப்பிடுகிறார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூதல் கிஃபாரியை உட்கார வைத்து அவரோடு பேசுகிறார். மக்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். அபூதல் கிஃபாரி ஒரு சிறப்பான ஒரு தோழர், ஃபத்வாவை பிழையாக கொடுக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பிழையாக கொடுத்தாலும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா பிழைக்கும் சரி போடுகிறான். ஒரு கூலி, இக்லாஸ் இருந்தால் ஒரு கூலி, சரியாக சொன்னால் 2 கூலி. அது பிழை. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவம் காரணம் அந்த பிழைக்கு. என்ன சம்பவம் தெரியுமா? உஸ்மான் ரலியல்லாஹு குர்ஆன் ஆயத்தை எடுத்து எல்லாம் காட்டுகிறார். அவர் வேறு விதமான ஹதீஸ்களும் ஆயத்துகளையும் எடுத்து காட்டுகிறார். அவைகள் எல்லாம் விளக்கமாக சொல்ல நேரம் இல்லை. அபூதல் கிஃபாரி என்ன சொன்னார் தெரியுமா? அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். ரசூலுல்லாஹ்வோட போற நேரம் ரசூலுல்லாஹ் சொன்னார், அபூதல் கிஃபாரியை பார்த்து, இதுக்கு அங்கால வராதீர்கள் என்றார்கள், இதுக்கு அங்கால வர வேண்டாம் என்றார்கள். ரசூலுல்லாஹ் முன்னாடி போனார்கள். முன்னாடி போனால் திரும்ப ரசூலுல்லாஹ் வந்த உடனே அபூதல் கிஃபாரி கேட்டார், யார் ரசூலுல்லாஹ்? சத்தம் கேட்டது, யாரோட பேசினீர்கள்? ரசூலுல்லாஹ் திரும்ப கேட்டார், அபூதல் நீங்கள் கேட்டீர்களான்னு கேட்டார். ரசூலுல்லாஹ் சொன்னார், ஆமா. ரசூலுல்லாஹை பார்த்து அபூதல் கிஃபாரி சொன்னார், கேட்டேன் என்றார். அது ஜிப்ரீலோட நான் பேசினது என்றார். அந்த நேரம் ரசூலுல்லாஹ் ஒன்று சொன்னார்கள், அபூதர் உஹது மலையை காட்டி சொன்னார்கள், இந்த மலை அளவு, இந்த மலையை அல்லாஹ் தங்கமாக மாற்றி என்னிடம் தந்தால் 3 நாட்கள் அதை என்னிடம் வைப்பதை, என்னுடைய அதாவது கடன்களை அடைப்பதற்கு வைத்த சொத்துக்களை தவிர அதை என்னிடம் வைப்பதை நான் விரும்ப மாட்டேன் என்றார் ரசூலுல்லாஹ். சகோதரர்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த செய்தி இவருக்கு எப்படி பதிஞ்சிருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பேசுவதை காதால் கேட்டவருக்கு அது மறக்க முடியுமா வாழ்க்கையில்? அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ரசூலுல்லாஹ் 3 நாட்கள் இதை என்னோடு இருப்பதை விரும்பவில்லை என்றார். ரசூலுல்லாஹ் சொத்தை விரும்பவில்லை, தர்மம் கொடுங்கள் என்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆனால் இஸ்லாம் அப்படி இல்லை. ரசூலுல்லாஹ் கனிமத்துகளை பிரித்து கொடுக்கிறார்கள். அந்த நேரம் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்து புடவை அப்படியே நீட்டினார். ரசூலுல்லாஹ் போட்டுக்கொண்டே போனார்கள். போட்டால் அவருடைய புடவை தூக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ எல்லாத்தையும் போட்டுட்டாங்க, தூக்க இயலாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கொஞ்சம் தூக்கி விடுங்களேன்டாங்க. யாரு? அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் தூக்க மாட்டேன்டாங்க. பக்கத்தில் ஒரு தோழர், நீங்க கொஞ்சம் தூக்குங்கண்டாங்க. ரசூலுல்லாஹ் அவரை சொன்னாங்க, தூக்க வேணாண்டாங்க. அவரே தூக்கி கொள்ளட்டும் என்றாங்க. அவர் ட்ரை பண்ணி எடுத்து தூக்கிட்டு போனார்.
ரசூலுல்லாஹ் சிரித்தார்கள், ஒன்றும் சொல்லவில்லை. அவருக்கு ஆசை, சொத்தை எடுத்து போனார். ரசூலுல்லாஹ் சொத்தை சேர்க்க விரும்பவில்லை. உஸ்மான் பின் அஃபான் பெரிய பணக்காரர், தப்பு இல்லை. ரசூலுல்லாஹ் விரும்பவில்லை, அதுக்கு தடை இல்லை. அபூதல் கிஃபாரி, அபூ ஹுரைரா வுதுவுடைய ஹதீஸை அறிவித்தவர் யார்? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் தான் வுதுவுடைய ஹதீஸை அறிவித்தார். இதுவரைக்கும் வுது செய்ய வேண்டும் என்று அறிவித்தார் சஹீஹுல் முஸ்லிம். அல்லாஹ்வுடைய நிலையார்களே, அவர் எப்படி வுது செய்வார் தெரியுமா? ஒளிந்து கொண்டு சஹாபாக்களுக்கு காட்டாமல் இதுவரைக்கும் வுது செய்வார். ஏன் செய்வார் தெரியுமா? அவர் அறிவித்த ஹதீஸ் அல்லாஹ் மறுமை நாளிலே அந்த மைதானத்திலே அல்லாஹ் எழுப்புவானே, ரசூலுல்லாஹ் அடையாளம் எப்படி தெரிந்து கொள்வார்கள்? ஹவுல் கௌசர்ல இருந்து வுது எடுத்த உறுப்புகள் எல்லாம் மின்னும், அது மின்னிக் கொண்டிருக்கும். அதனால் இதுவரைக்கும் தான் ரசூலுல்லாஹ் வுது எடுக்க சொன்னாங்க. இதுவரைக்கும் எடுத்த மின்னுமே என்று எடுத்தார். அவருடைய இக்லாஸுக்கு அல்லாஹ் கூலி கொடுக்க போதுமானவர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதை நானும் நீங்கள் பின்பற்ற சொல்லவில்லை. ஹதீஸ்களை கேட்டவர்கள் அந்த ஆர்வத்தின் பேரால் சில வேளை சில இடங்களில் அப்படி செய்வார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அபூதல் கிஃபாரிக்கு உஸ்மான் பின் அஃபான் என்ன ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னார் தெரியுமா? கொஞ்சம் ஃபித்னா ஆயிட்டு, ஊர் முழுக்க பிரச்சனை, ஃபத்வால பிரச்சனை, கொஞ்சம் எங்களை விட்டு ஒதுங்கி வாழ்றீர்களான்னு கேட்டார். கொஞ்சம் எங்களை விட்டு ஒதுங்கி வாழ்கிறீர்களா? அபூதல் கிஃபாரி உடனே முடிவெடுத்தார், நான் போறேன்டா. எங்க வாழ்ந்தார் தெரியுமா? வரலாறை புரட்டுங்கள், ஆச்சரியமான வரலாறு. ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ மக்கள் பயணித்தாலே தவிர அந்த பாதையில் யாரும் வராத ஒரு வெட்ட வெளி. அவரும் அவருடைய மனைவியும் வீடு அமைத்துக் கொண்டு வாழ்ந்தார். ஆச்சரியமான கடைசி நேரம், அவருடைய கடைசி நேரம் அவங்க மனைவி சொல்கிறார்கள், என்ன சொன்னார்கள் என்றா, சக்கராத் வேதனை விளங்குது, அவர்கள் கண் கசக்கிறார்கள். அபூதர், உங்களுக்கு தொழுவிக்க யாருமே இல்லையே, உங்களுக்கு தொழுவிக்க யாருமே இல்லையே. அவர் சிரிக்கிறார். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். மனைவிட்ட சொல்றார் ஒரு வார்த்தை, எப்படி நம்பிக்கை என்று பாருங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்க 2 பிள்ளையும் மௌத்தா போயிட்டு தானே. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? 2 பிள்ளைகளை கொடுத்து, ஒரு பிள்ளையை கொடுத்து மௌத்தா போன பிறகு பொறுமையாக நின்றா சுவர்க்கம். எதுக்கு கவலை? 2 புள்ள போச்சேமா, மௌத்தாகிட்டு. சுப்ஹானல்லாஹ். சக்கராத்துடைய வேதனையில் அவர் என்ன பேசினார்? ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை பேசினார். எங்க 2 பிள்ளைகளும் மௌத்தாக பொறுமை காத்தோமே, எங்களுக்கு அதுல அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார் என்று சொல்லிட்டு அவங்க அதுக்கால அல்ல. அவர் எதுக்கு தெரியுமா? அவ்வளவு வறுமை, அவ்வளவு வறுமை அவருக்கு. அந்த நேரத்தில் உங்களுக்கு தொழுவிக்க அவர் உடனே ஒரு ஹதீஸை ஞாபகப்படுத்துகிறார். என்ன சொன்னார் தெரியுமா? அவர் எப்பொழுதும் சொல்லுகிற நேரம் என் தோழர் சொன்னார் என்று சொல்லுவார். ஹலீல். ரசூலுல்லாஹ் எப்படி அழைப்பார் தெரியுமா? என் தோழர் சொன்னார், என் நண்பர் சொன்னார். மகன் பொண்டாட்டியை பார்த்து சொன்னார், என் நண்பர் சொன்னார். ஒரு சபையில் என்ன சொன்னார்? நான் அந்த சபையில் உட்கார்ந்து கொண்டிருந்தேன், என்னோட நிறைய பேர் இருந்தாங்க. அவர் சொன்னார், உங்களில் ஒருவர் ஒரு வெட்ட வெளியில் மரணிப்பார். அந்த நேரத்திலே அவரை ஒரு முஸ்லீம் ஜமாத் வந்து அடையும். அவருக்கு அவர்கள் தொழுவிப்பார்கள். அபூதல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், என் தோழர் சொன்னார், அந்த சபையில் உள்ள எல்லோரும் மரணித்து விட்டார்கள், நான் மட்டுமே பாக்கி, நான் மட்டுமே பாக்கி. அல்லாஹ் மீது ஆணையாக அது நானாக இருக்கும், அது நானாகத்தான் இருக்கும். எல்லோரும் போய்விட்டார்கள். அந்த சபையில் உள்ளவர்கள் எனக்கு ஞாபகம், அவர்கள் எல்லாரும் எனக்கு முன்னாடி மௌத்தாகிட்டார்கள். அபூதர், நான் நிற்கிறேன், நீங்க வெளியே போய் வாங்க. வெளியே கட்டாயமாக அல்லாஹ் ஒரு முஸ்லீம் ஜமாத்தை அனுப்பி வைப்பார். அவங்க மனைவி வெளியே போறாங்க, பார்க்குறாங்க, இல்லை திரும்பி வர்றாங்க, பார்க்குறாங்க. பல தடவைகள், அதுவும் அது ஹஜ்ஜுடைய காலம் இல்லை, மக்கள் வந்து போவதற்கு. ஆச்சரியம், ஒரு கூட்டம் வருகிறது. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அவங்க கையை காட்டி சைக்கிளை செய்து வாங்கன்னு கூப்பிடுறாங்க. அங்க உள்ளவர்கள் கிட்ட வந்து யார் என்னன்னு கேட்கிறாங்க. ஒரு முஸ்லீம், ரஜுலுன் மினல் மூமின்களை சேர்ந்த ஒரு மனிதர், அவர் இப்படி இதுல இருக்கிற வாங்க என்று கூப்பிடுறாங்க. உம்மா பொண்டாட்டி அவங்க கேட்கிறாங்க, மன் யார்? அபூதர். அபூதர் என்ற சத்தம் வந்த உடனே இவர்கள் போறாங்க. அங்க யாரு தெரியுமா? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவரோட உள்ள தோழர்கள் அங்க நிக்கிறாங்க. அங்க ஓடி போறாங்க. அபூதல் கிஃபாரி அவரை பார்த்து சிரிக்கிறாங்க. சிரிச்சு போட்டு அவருடைய ஃபத்வாவில் எந்த மாற்றமும் இல்லை. அவருடைய கருத்தை சொல்றார், நான் மௌத்தாகினா ஆட்சியில் உள்ள யாரும் எனக்கு தொழுவிக்க கூடாது, கண்டிஷன். அவருடைய பிடிவாதம், நோ ப்ராப்ளம். அவருடைய பிடிவாதம் அது இஸ்லாம் இல்லை. அதாவது அவர் சொல்ல அவருடைய கருத்து, அதுக்கான அவரை திட்ட முடியாது. அல்லாஹ்வுடைய அருள் பெற்ற ஒரு தோழர், நன்றாக புரிந்து கொள்ளுங்க. ஆட்சியில சன்மானம் பெற்ற யாரும் எனக்கு தொழுவிக்க கூடாது. 2வது கண்டிஷன், ஆட்சியில கவர்மெண்ட்ல பதவி எடுத்தவர் சன்மானம். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபு அப்துர் ரஹ்மான் அவர்கள்
எந்த சன்மானமும் பெறாதவர். அவர் தொழுவிப்பதற்காக வேண்டி முன் வந்தார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்ன நடந்தது தெரியுமா? ஒரே ஒரு வேண்டுகோள் பேசினார். சுபஹானல்லாஹ். அவ்வளவு பேரும் அழுதார்கள். அபூதல் கிஃபாரி சக்கராத்திலே, நான் யாரிடமும் எதுவுமே கேட்கவில்லை, வாழுவதற்கு எதையுமே கை நீட்டி கேட்கவில்லை. ஆனால் இப்பொழுது ஒன்றே கேட்கிறேன், எனக்கு யாராவது ஒருத்தர் கஃபனை தருவீர்களான்னு கேட்டார். என்னுடைய ஜனாசாவை அடக்குவதற்கு, என்னை அடக்குவதற்கு, கஃபன் இடுவதற்கு கஃபனை தருவீர்களா? சுபஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவரை அடக்கினார்கள். ஒரு வாரத்திலே, இன்னும் கொஞ்ச நாளிலே இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு தொழுவித்தவர் அவர் மரணிக்கிறார். வரலாறை பிரட்டி பாருங்கள். முன்னறிவிப்புகள், அவர்கள் எப்படி கல்விகளை சுமந்திருந்தார்கள், எப்படி நடந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அப்படி என்று சொன்னால் கவனமாக இந்த இரவு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஹிதாயத்தால் நழைக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அவருடைய ரஹ்மத்தால் என்னையும் உங்களையும் அரவணைக்க வேண்டும். சகோதரர்களே, அடுத்த பிரச்சனை, இது ஒவ்வொன்றையும் சொல்லுகிற நேரம் ஒவ்வொரு பிரச்சனையும் நான் ஏன் சொல்கிறேன் தெரியுமா? அந்தந்த பிரச்சனைகள் சிக்கிறவர்கள் அதில் இருந்து விடுபட்டு திருந்தி நல்லவர்களாக மாற வேண்டும் என்பது. சர்வசாதாரணமாக ஊர்களுக்கு போனால் கொள்கை பேசுகிறார்களாம், செக்கை பவுன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, பொருளாதாரத்தில் மோசடி, எக்கச்சக்கமான பிரச்சனை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அருமை அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு ஜனாசாவில் கேட்கிறார்கள், ஜனாசாவுக்கு கடன் உண்டான்னு. அந்த நேரத்தில் ஓம் என்றார்கள். ரசூலுல்லாஹ் தொழுவிக்கவில்லை. நான் நினைக்கிறேன் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறேன், அவர் கையை உயர்த்தி சொல்றார், யா ரசூலல்லாஹ், நான் கடனை அடைக்கிறேன். அடுத்த நாள் ரசூலுல்லாஹ் அவரை சந்திக்கிறார். அபூ தர்தா, என்ன செஞ்சீங்கன்னு கேட்கிறாங்க. அவர் சொன்னார், யா ரசூலுல்லாஹ், இப்பத்தான் நான் கடனை அடைத்தேன். ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்லுவார், இப்பொழுதுதான் அந்த ஜனாதா ராகத்து அடைந்தது என்றார். அடக்கினது நேற்று, இப்பொழுதுதான் அது ராகத்து அடைந்தது என்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கடன் வைத்து மோசடி செய்து எந்த கொள்கையில் இருந்தும் நீங்கள் விடுபட்டு போகலாம் என்று நினைக்காதீங்க. ரொம்ப டேஞ்சரானது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கொள்கை என்றால் எல்லாம் உள்ளடக்கப்பட வேண்டியது. அதுதான் கொள்கை என்று சொல்லுவது. ஒரு பகுதிகளை ஷிர்க்கை பேசினோம், ஒரு பகுதிகளை பிதஅத்தை பேசினோம், ஒரு பகுதிகளில் லலாலத்தை பேசினோம் என்றால் அந்த ஒவ்வொன்றும் தொட்டு தொட்டு எடுத்தால் கொள்கையில் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதனால் கடைசியிலே உங்களுக்கு சொல்கிறேன், இதே மாதிரி எக்கச்சக்கமான ஹதீசுகள், நான் ஒரு 2-3 ஹதீசுகளை விவரமாக சொல்லாமல் சொல்லிக்கொண்டே போகிறேன். அந்த ஹதீசுகள் எல்லாம் நடந்து முடிந்து விட்டது. சஹீஹுல் புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ், ரசூலுல்லாஹ் திடீரென்று ஹிஜாஸை நோக்கி விரலை நீட்டி சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? ஹிஜாஸிலே ஒரு நெருப்பு எடுக்கும், இந்த நெருப்பு எடுத்தால் மறுமைக்குரிய அடையாளம், அதுவரை லா தகூமு ஸஆ, மறுமை நாள் வரவே வராது ஹிஜாஸில் நெருப்பு எடுக்காமல். ரசூலுல்லாஹ் விரலை நீட்டினார்கள். ரசூலுல்லாஹ் மரணித்து ஹிஜ்ரி 617ஆம் ஆண்டு மதீனாவில் இந்த கடிதம் இன்றைக்கும் பாதுகாப்போடு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹிஜாஸிலே 2 பூமி குலுக்கும், எல்லோரும் ஓடி வந்து விட்டார்கள். ஒரு மிக பெரும் நெருப்பு. நீங்கள் போய் இன்டர்நெட்டில் அடித்து பாருங்கள், ஹிஜாஸ் என்று நடுவால் ஒரு மெரிய ஹைவே போடப்பட்டிருக்கும், 2 சைடில் கருக்கப்பட்ட கற்களை நீங்க பார்ப்பீங்க. ஹிஜாஸுக்கு போனவர்கள், சவுதியிலிருந்து போனவர்களுக்கு தெரியும். ஹிஜ்ரி 617 ரசூலுல்லாஹ் மரணித்து கிட்டத்தட்ட 600, அதாவது 6 ஆண்டுகளுக்கு பிறகு, 606 இயர்ஸ், 600 ஆண்டுகளுக்கு பிறகு சஹீஹுல் புகாரிலே இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், லா தகூமு ஸஆ, மறுமை நாள் வராது ஹிஜாஸுடைய நெருப்பு எடுக்காதவரை. ஹிஜாஸிலே எடுத்த நெருப்பு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், பஸராவிலே உள்ள ஒட்டகத்துடைய சங்கிலியிலே அது தெரியும் என்றார்கள். அப்படின்னு அர்த்தம் என்ன? பஸரா எங்க ஷாம்ல, சிரியாவுடைய டெமஸ்கஸ், பஸராண்டா டெமஸ்கஸ், டெமஸ்கஸுக்கு அது தெரியும் என்றார்கள். தெரியும் என்றா என்ன? நெருப்பு இப்படி எடுக்காது, இப்படி எடுக்கும் என்ற அர்த்தம். அதாவது தெல் டேங்கி பத்துற நேரம், கருப்பு புகை போகிற நேரம், நிறைய பேருக்கு கொலன்னாவிலே 10 நாள் மேலே போகிற நேரம் அந்த கருப்பு புகை தெரியும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், நெருப்பு மேலே எடுக்கும். ஹிஜாஸுடைய நெருப்பு மேலே எடுத்தது. நீங்கள் போய் வரலாறை படியுங்கள், அது சம்பந்தமான விஷயங்களை படியுங்கள். அது சம்பந்தமான ஆவண காப்பகத்திலே இன்றைக்கும் அரசாங்கத்தில் அதை பாதுகாத்திருக்கிறார்கள். அதாவது ஷாமில் எழுதப்பட்ட கடிதம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அடுத்தது ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? சஹீஹுல் முஸ்லிமிலே வருகிறது. என்ன சொன்னார்கள் தெரியுமா? அதாவது ஈராக்குக்கு பொருளாதார தடை வராமல் மறுமை நாள் வராது என்றார்கள். ஈராக் தன் பொருளாதார தடையின் ஹதீஸில் வரவில்லை, தன் நாணயத்தை தர மறுக்கும் என்று, தன்னுடைய நாணயத்தை தர மறுக்கும். அடுத்ததாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அதுக்கு பிறகு சிரியாவுக்கு வரும் என்றார்கள். சிரியாவுக்கு வராமல் மறுமை நாள் வராது. சிரியாவுக்கு பிறகு எகிப்துக்கு வரும் என்றார்கள்.
மிஸ்ருக்கு வரும் என்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணு முன்னாடி ஈராக்கை பார்த்தோம், கண்ணு முன்னாடி சிரியாவுடைய அவல நிலையை பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் சொன்னது அதுவாக இருக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஃபுராத் நதி வத்தி தங்கமலை வெளிவரும் வரைக்கும் மறுமை நாள் வராது. லா தக்கூமு ஸா, மறுமை நாள் வராது. எது வரைக்கும்? ஃபுராத் நதி வத்தும் வரைக்கும். இன்றைக்கு போங்க, 2007க்கு முன்னாடி யுப்ரட்டிஸ் டைக்ரிஸ் நதி என்றால் அதுதான் ஃபுராத் என்று சொல்வது. யுப்ரட்டிஸ் நதி, இதை படிக்காத யாரும் இருக்க மாட்டார்கள். உலகத்திலே அப்படிப்பட்ட ஃபேமஸான நதி. அது வத்தின வரலாறே இல்லை. போய் இணையதளத்தில் சேட்டலைட் போட்டோ, நாசாவுடைய தனி ஆய்வு ஃபுராத் நதியை பற்றி இருக்கிறது. நாசாவுடைய சேட்டலைட் இருக்கிறது. ஃபுராத் வத்தி பழங்காலத்து பொருட்கள் வெளியே வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் தங்கம் வரவில்லை. தங்கம் வந்ததாக வதந்தியை போட்டு விடுவார்கள். தங்கம் வரவில்லை. ரிப்போர்ட்ஸ்களும் அந்த போட்டோகளும் உங்களுக்கு பார்க்கலாம். ஃபேக்கும் இருக்கிறது, பொய்யான தகவல்களும் இருக்கிறது. அக்யூரேட்டான தகவலை உங்களுக்கு எடுத்து பார்க்கலாம். எவ்வளவு வத்தி இருக்கிறது என்று சொல்லுவார்கள். ரசூலுல்லாஹ் புகாரில் வந்த ஹதீஸ், ஃபுராத் வத்தி தங்கமலை வெளிவரும், நீங்கள் யாரும் அங்கே போக வேண்டாம் என்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சில வேளை நாங்கள் மௌத்தாக முன்னாடி அது நடக்கலாம். அல்லாஹ் இப்படி எக்கச்சக்கமான ஹதீசுகள் ரசூலுல்லாஹ் காலத்திலும் பின்னாடி நடக்கக்கூடியதும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்றால் இவைகள் எல்லாம் எங்கள் ஈமானுக்கு, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஈமானை உறுதி செய்வதற்கு இந்த முன் அறிவிப்பு ஒவ்வொன்றும் ஏதோ கேட்டோம் என்பதற்கு இல்லை. இது சொன்னால், இது நடந்தால் அல்லாஹ்வுடைய விசாரணை உண்டு என்று அந்த விசாரணை ஏற்றுக்கொண்டு அதுக்கேற்ப எங்களுடைய வாழ்க்கையை தயார்படுத்துவதற்கு இந்த வெள்ளிக்கிழமை தியாரியிலே ஒரு நிக்காவுடைய மஜ்லிஸுக்கு போனேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நிக்கா மஜ்லிஸிலே ஒரு சிலர்கள் வந்தார்கள். வந்து அவர்கள் சில பிரச்சனைகளை உண்டாக்கினார்கள். பிரச்சனையை உண்டாக்கியதுக்கு பிறகு வேறு விதமான வதந்திகளை எல்லாம் பரப்புகிறார்களாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வேண்டிய மட்டும் பரப்புங்கள். ஒன்றை மட்டும் சொல்லுகிறோம், இன்ஷா அல்லாஹ் இந்த புயல் வீச ஆரம்பிப்பு. ஒவ்வொரு ஊடு ஊடா தட்டுவோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தௌஹீத் ஜமாத்தை அழிக்க முடியுமா? அவர்கள் அழித்தார்களா? எவ்வளவெல்லாம் செய்து பார்த்தார்கள். பூச்சாண்டிகள் தொடை நடுங்கிகள். யாருக்கு பயம்? சம்பளத்துக்காக வேண்டி நிர்வாகி சொன்னா எந்த கேவலத்தை செய்வார்களா? ஜனாசாவை கொண்டு போய் வச்சா ஜனாசாவுக்கு ஹஸ்ரத் துஆ ஓதுவாராம். அடா, உங்களுக்கு யாரும் ஓத சொன்னது? அவ்வளோ இறக்கம்னா ஒரு மூலையில் போய் ஓதிட்டு இருக்கீங்களே. இல்லை, நாங்கள் தான் ஓதுவோம். எதுக்குடா ஓதுறீங்க? நிர்வாகி சொன்னதுக்காக வேண்டி அந்த சம்பளத்துக்கு தான் செய்றீங்களா? அவர் மகன் ஓதுவாரு, உங்களுக்கு தானே, நீங்க ஓதுங்க. இப்படி எல்லாத்துலையும் குறுக்க பாஞ்சு வெக்கமா இல்லை? கொஞ்சம் கூட வெக்கமா இல்லை? அட, இன்னொத்தனுக்கு துவா ஓதுறதுக்கு அவன் வேணான்னு சொன்னா நீ இருக்கடா துவா ஓதுற? இறை தூதரா நீங்க? துவா ஓத முன்னாடி வந்துருவாரா? வெக்கம் கட்ட பொழப்புகள். இவர்கள் பயமுறுத்த வர்றார்களா? எத்தனையோ ஊர்களில் பிரச்சனை சந்தித்த அல்ஹம்துலில்லாஹ் இந்த கொள்கைவாதிகள் போறேன்டா அண்டைக்கே போய் சத்தம் இல்லாம புள்ள குட்டியோட வாழுவோண்டி கொதவை போட்டுட்டு இருக்கணும். ரத்தத்தை கண்டவர்கள் நீ கிட்டே நிக்க மாட்டீங்க. அதனால பொய் பிரச்சாரங்கள் எல்லாம் நிக்காது. பள்ளிவாசல் முன்னாடியே இன்ஷா அல்லாஹ் வெகு சீக்கிரத்தில் மேடை போடுவோம். நாங்க எப்பயும் சட்டத்தை மீறி நடக்க மாட்டோம், அராஜகம் பண்ண மாட்டோம், ரவுடித்தனம் பண்ண மாட்டோம். அந்த மாதிரி ரவுடித்தனங்கள்ட்ட இல்லை. சட்டம் என்ன சொல்லுதோ சட்டத்தோடு வருவோம். உங்க ஊர்ல அடுத்த எண்ணிக்கை என்ன தெரியுமா? அன்றைக்கு 5, 10, 15 ஜும்மா 2 4 வரும். அப்படியே வரப்போக்கல எண்ணிக்கோங்க. வெளியூருக்கு போய் வருவாங்களே, சவுதிக்கெல்லாம் வருவாங்களே, அடுத்தது வர்றவெல்லாம் வீட்டுக்குள்ள வாப்பா உம்மா மற்ற கொள்கையில் நிற்கிற நேரம் தட்டி சொல்லுமா, இது இல்லை இது. இன்னைக்கு 10 இயர்ஸ்ல எண்ணி பார்த்தா அவன் நிறைய பேர் அங்கதான் இருக்கிறாங்க. அங்கிருந்து பயம்லாம் கேட்டு திருந்தி இங்க கொள்கை புரட்சி செய்வார்கள். அவர்கள் உங்களை காரி துப்புவார்கள் திருந்தி தௌபா செய்யாத பட்சத்தில். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால அராஜகம் பண்ணுவதற்கு சிலர்கள் களமிறங்கி சென்டர் பிளேஸ் பள்ளியில எல்லாம் இது பண்ணினார்கள். பயந்து போனா நாங்க பள்ளிக்கு தொலைய வர மாட்டோம், தைரியமா வருவோம், தனியாக நடப்போம். ஏன் தெரியுமா? ஷஹாதத்தை எதிர்பார்த்தவர்கள் நாங்க, அந்த மரணத்தை எதிர்பார்த்தவங்க. அதனால சம்பளத்துக்காக வேண்டி தொட்டை நடுங்கி மாறி நிக்கிறவர்கள் பொய் பிரச்சாரமும் பூச்சாண்டித்தனத்தையும் காட்டி ஊர்ல உள்ள மக்களை பயமுறுத்துறீங்களா? அது வேற மக்களை. தௌஹீத்வாதிகள்லாம் அப்படி பயமுறுத்த இயலாது. அப்படி பயந்தான் கோழிகளும் இல்லை, நின்று சாதித்து தான். அடுத்து 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 எண்ணி பார்த்தீங்கன்னா எங்க மக்கள் கூடுறாங்க, அங்க குறைய பேர் தானே கூடுறாங்க. ஜேபி கூடிச்சண்டா இன்னொரு கட்சியில் குறைய தானே கூடுது. இங்க கூடினா எங்க குறையுது? உங்கள்கிட்ட குறையுது. இன்னும் குறைஞ்ச பிறகு உங்களுக்கே மோத்துல துப்புவாங்க.
அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால அந்த பொய் பிரச்சாரங்களை எல்லாம் அல்லாஹ் அழித்து விடுவான். அவர்களுக்கும் இது செய்தி ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன், இன்ஷா அல்லாஹ் இதை செய்கிற நேரம் எங்களுக்கு தான் நன்மை. ஏன்டா அந்த மாதிரி பிரச்சனை உண்டாக்கின பிறகு தாடியே இல்லை, தௌஹீது பக்கமே வந்திருக்க மாட்டார் ஆள் வந்து. பார்த்தீங்களா வீட்டுக்குள்ள பூந்து அராஜகம் பண்றாங்களே, நல்லா இருப்பாங்களா? யாருக்கு அறுத்து துப்புறது? உங்களுக்கு கொஞ்சம் நெஞ்ச மரியாதை ஹசரத்ன்றாங்க, அது கூட இல்லாம போச்சே. வேறு வழியில சேகநாயகம் என்றாங்க. 2 பேரை குத்தின பிறகு பொம்பளை ரேடியோவில் பேசினாங்க. அங்கே வேறு வழியில் அடுத்த நாள் ரேடியோ போட்டு ஷேக் நாய் என்றார்கள். ஒரு பொம்பளை பேசின பிறகு எல்லா ஆம்பளையும் வந்தார்கள். நாயகத்துக்கு நாய் என்று பேசின பிறகு ஒரு பொம்பளை தைரியமும் சூடும் சொரணை ஆண்களுக்கு வந்தது. முன்னாடி வந்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பள்ளிவாசலை பத்த வைத்தார்கள். அடுத்த ஜும்மா என்னுடையது. அடுத்த நாள் மைக்கும் இல்லை ஒன்றுமில்லை. அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், பள்ளிவாசல் இடம் போடாமல் போனது. வந்து பயந்து யாரும் வரமாட்டார்கள் என்று நினைத்தார்கள். அல்லாஹ் அதை பெருக்கி கொடுத்தான். இது நடக்க நடக்க நடுவுல உள்ளவன் இங்க வந்து உண்மையே தானே சொன்னீங்க, சரியா தானே பேசுனீங்க, இதா தானே சொன்னீங்க, ஹஸ்ரத் என்று கேட்கிறார். நான் ஒரு துவா சொல்றேன், ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ஸுர்ரியாத்தினா குர்ரத் அயுனி வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. இப்படி ஓதுறீங்களே பள்ளியில, இது குர்ஆன்ல உள்ள சிறப்பான துவாவே. 5ஆம் ஆண்டு புள்ள ஆமீன் சொல்றானே, அவனுக்கு எத்தனை பொண்டாட்டி? இது நான் கேட்க வேண்டிய துவா, நீங்க கேட்கிற துவா கட்டாயம் கேட்கணும். இது ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ஸுர்ரியா, யா அல்லாஹ் என் பொண்டாட்டி புள்ள கூட்டிட்டு போற நேரம் கண் குடிச்சியை தந்துறியா அல்லாஹ். நீங்க இப்படி துவா கேட்கிற நேரம் 5ஆம் ஆண்டு பொடி ஆமீன் சொல்றானே என்று கேட்டா, இதுக்கு பதில் இல்லை. எல்லாம் முடிஞ்சிட்டு நீங்கள் குர்ரத்து அயுன்னு சொல்லவில்லை, தஜ்வீத் பிள்ளை பக்கத்தில் ஒரு மதனி அவர் சொன்னார், அவர் அப்படியே ஒழுங்காக தான் சொன்னார், நான் சொன்ன ரெக்கார்டிங் இருக்குது கேட்டு பாருங்க, சாபம் விட்டுக்கொள்வோமா அப்படி சொல்லலண்டு. அட பாவி, தஜ்வீது பிடிக்கிறேன், சரி தஜ்வீதில் எதன்னு வைங்களேன், அப்படி நடக்கவே இல்லை, சரியாக தான் ஓதுறோம். அட உனக்கு அதை பிடிக்க தெரியுதுண்டா, ஓதினது பிள்ளைண்டு சாதாரண 5ஆம் ஆண்டு பிள்ளைக்கு விளங்கிருமே. நீங்க ஓத வேண்டியதை இது அல்லாஹ்வுடைய வேதத்தை கொண்டாந்து அல்லாஹ் சொன்ன துவா 5ஆம் ஆண்டு பிள்ளை கேவலப்படுத்துற மாதிரி ஓதினா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே விளங்குது, தெரியுது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதாவது எங்கள் அனைவருக்கு ஹிதாயத்தை கொடுக்கணும், அந்த மக்களுக்கு நேர்வழியை காட்டணும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் கடமைகள் இன்னும் முடியவில்லை, பிரச்சாரம் ஓயவில்லை. லைட்டை போட்டுட்டோம், ஷெட்டை அடிச்சிட்டோம், எல்லாம் சரி, பள்ளிவாசல் சரி, இதுக்குள்ள மட்டுமில்லை பிரச்சாரம். வெளியே இறங்குங்க, ஸ்டேஜை போடுங்க, தெரு தெருவா போடுங்க. அப்பாவி மக்களை காப்பாற்றுற பொறுப்பு எங்களுக்கு உண்டு. அவர்களை கொண்டு வந்து சத்திய தீன் இஸ்லாத்தின் பக்கம் சேர்க்கிற பொறுப்பு, அது மாதிரி ஒரு பாக்கியம் இந்த உலகத்தில் இல்லவே 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 இல்லை. அந்த பாக்கியத்துக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடைசி மூச்சு வரைக்கும் என்னையும் உங்களையும் சேர்த்து அருள் புரிவானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.